கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபம் கோபம் ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது. ஆனால் நம்ம நிறைய வேலைகளை அதை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். நேபுகாத்நேச்சாருக்கு உக்கிர கோபம் வந்துருச்சுங்க. ஏன் அப்படின்னா, அவர் செஞ்ச சிலைய இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்கல. இதுதான் அவருடைய கோபத்துக்கு காரணம். இந்த கோபம் கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையில நிலையற்றவர்களாய் அன்ஸ்டடியா இருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் மாறி மாறி பேசுகிறவர்களா இருப்பாங்க. 2வது அதிகாரம் தானியேல்ல பாத்தீங்கன்னா, தானியேல் ராஜாவுடைய கனவையும் அதோடைய அர்த்தத்தையும் சொல்லுகிற வேளையில அவர் சொல்லுகிற காரியம், தானியேலே உன்னுடைய தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் தேவன், மறைபொருள்களை விளக்குறவர் என்று புகழ்ந்து தள்ளுறாரு. ஆனா 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சு இதை எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறார். இதுதான் கோபம் கொள்ளுகிற மனுஷனுடைய இயல்பா காணப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா, சவுலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சில வேளைகள்ல தாவீது மேல உருக்கமான அன்பு, சில வேளைகள்ல தாவீதை கொல்றதுக்கு ஓடி ஓடி அழைகிற ஒரு குணம் சவுலுக்குள்ள காணப்படுது. நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19:15 அவனை கொண்டு வரும்படி கட்டிலோடே தாவீதை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். இது சவுலுடைய கூற்று. அவனை எடுத்துட்டு வாங்க, கட்டிலோட தூக்கிட்டு வாங்க, நான் கொல்லணும் அப்படிங்கிறாரு. அதே இன்னும் 2-3 அதிகாரம் கழிச்சு 1 சாமுவேல் 24:16 பாத்தீங்களா, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது அப்படின்னு வாசிக்கலாம். நீங்க பாருங்க, இந்த சவுல் கூட ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி மாறி மாறி பேசுகிறவராக காணப்படுறார். வேதத்துல காயினை பாத்தீங்கன்னா, அவனுடைய முக நாடி வேறுபட்டது. தன்னுடைய தம்பி மேல கோபம் கொள்றப்ப அவனுடைய முக நாடி வேறுபட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கோபம் கொள்றப்ப நம்ம முகம் வேற மாதிரி மாறுதான். நேபுகாத்நேச்சாருக்குலாம் அதை தான் சொல்லப்படுது. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு, அவனுடைய முகமே உக்கிர கோபம் காமிக்குது. இன்னைக்கு நம்மள்கிட்ட இந்த கோபம் இருந்தா நம்ம மனம் மாறுவோம். கோபத்தின் மேல நம்ம வெற்றி கொள்ளாவிட்டால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கும். மனம் திரும்புவோம்.